இந்திய இறையாண்மைக்கு ஒரு பங்கம் மிக வழியில் எந்த விதமான காரியத்தையும் செய்ய முடியாது. எதுவாக இருந்தாலும் இட் ஷுட் பி வித் த ஃப்ரேம்வொர்க் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அப்படி தான் ஒர்க் பண்ண முடியும். ஏன் போய் அவர் சந்திச்சிங்கன்னு கேட்டால் என்னை ஐயாவையும் இன்னொருத்தரையும் போய் பிரதம மந்திரியும் உள்துறை அமைச்சரையும் சந்திக்காம யாரை பார்த்து இந்த பிரச்சனையை பற்றி பேசுவது? அரசியல்வாதியை நம்பாதீங்கன்னு ஒரு சின்ன கமெண்ட் வருது. யாரை பார்த்து பேசுவது? அவங்களுக்கு தான் பார்த்து பேசணுங்க. இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு போய் பிரதம மந்திரியோ உள்துறை அமைச்சரோ சுற்றுச்சூழல் அமைச்சரையோ முதலமைச்சரையோ பார்த்தால் தானே தீரும். பார்க்காவிட்டால் எப்படி தீரும்? அதனால இந்திய இறையாண்மைக்குள் மட்டும்தான் எங்களால் வேலை செய்ய முடியுமோ தவிர வேற விதமான விஷயங்களும் தப்பா எல்லாம் எங்கள் பேச எந்த வித அழுத்தம் கிடையாதுங்க எங்களுக்கு. நீங்க இல்ல அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. சஜஷன் தான், அவர் சொல்லி கட்டாயப்படுத்தல. இப்ப நான் போராட்டத்துல இருந்து தள்ளி நிக்கிறேன் அப்படின்னு இப்ப ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்ன விஷயம்னா, என்னோட படங்களை வைத்து வேற கருத்துக்களை, அதாவது என்னுடைய குறிக்கோள் வெறும் ஜல்லிக்கட்டு வேண்டும் என்பது மட்டும்தான். ஜல்லிக்கட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து மாணவர்களோட நானும் உட்கார்ந்துருக்கேன். நானும் ஒரு மாணவன். இப்போ ஒரு சமீபமாக முதல் 3 நாட்கள் எதுவும் இல்லை. அலங்காநல்லூரில் இருந்தேன், சென்னை மெரினாவில் இருந்தேன், திருப்பியும் கோயம்புத்தூரில் காலையிலேருந்து இரவு வரைக்கும் உட்காந்துருந்தேன். இப்போ இந்த லாஸ்ட் ஒரு நேற்றுலேருந்து என்னென்னா, ஒரு படத்தை போட்டு அதில் வேற கருத்துக்கள், பிரதமரை திட்டியோ இல்லை வேற ஏதோ கட்சியை திட்டியோ, அது போக அதாவது பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே நான் பல மதங்களை சேர்ந்த நண்பர்களுடன் சேர்ந்து வளர்ந்தவன். இஸ்லாம் மதத்தை திட்டி ஒரு விஷயத்தை எழுதுறதும் அதுக்கு என் படத்தை போடுறதும் இது என்ன ஆகும்னா எனக்கும் இந்த போராட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா இது மாணவர்களுடைய போராட்டம். இதுக்கும் என்னோட பங்களிப்பு ஒரு 0.0001% தான். ஆனாலும் அந்த 0.0001% தவறான நோக்கத்தில் யாரோ ஒருத்தர் மனதில் ஒருவேளை இதுக்கு தான் போராட்டம்னு பதிஞ்சிடக்கூடாதுன்னு தான் இப்போ நான் ஒரு ஈவினிங்காக என்ன பண்ணிட்டேன்னா, நான் இதுலேருந்து தள்ளி நிற்கிறேன். மாணவர்கள் நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரை, அதாவது என்ன ஜல்லிக்கட்டு நடக்கணும்னா என்ன வேணுமோ அதுக்காக போராடுங்க. அதாவது என்னன்னா, என்னுடைய கொள்கை என்னன்னா ஜல்லிக்கட்டு வேணுங்கிறது என்னோட விஷயம். ஜல்லிக்கட்டு எப்படி கிடைக்குங்கிறது ஐயா தான் சொல்லணும். இவ்வளவு நேரம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணதிலிருந்து இப்போ ஐயா சொல்றதை பார்த்தா இந்த ஜல்லிக்கட்டு இப்போதைக்கு ஒரு சட்டமாக வந்துருச்சு. இதுக்கப்புறம் இதுக்குன்னு ஒரு சில விதிமுறைகள் இருக்கு. சட்டமன்றம் கூடணும். 1960 சட்டமியற்றப்பட்ட அனிமல் வெல்ஃபேர் ஆக்டும் பிசிஏ ஆக்டும் பாஸ் பண்ணியிருக்கிறது, சட்டமாக்கப்பட்டது. எனக்கு மட்டுமல்ல பலருக்கு அதை பற்றி ஏன்னா முக்கியத்துவம் கொடுக்காமல் கலந்து தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் 2006 ஹைகோர்ட்டில் ஒரு மாணவன் இறந்த உடனே கேஸ் போட்ட உடனே அது சில பீனல் ஆக்ட்ஸை பேன் பண்ணக்கூடிய அளவுக்கு வர்ற போது நாங்கள் அப்பீல் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிற போது தான் இது என்னடா ஒரு பெரிய புதுசாக ஒரு குண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே நினச்சிக்கிட்டு இருக்கோம். அன்றைக்கு எங்களுடைய வழக்கமாக சித்திரை மாதிரி நடக்கக்கூடிய மஞ்சு விரட்டில் நான் ஏற்பாடு நடத்திக்கிட்டு இருக்கிற போது எங்கள் அதிகாரிகள் நடத்தக்கூடாதுன்னு சொன்னார்கள். முதல்ல ஏன் நடத்தக்கூடாதுங்கிறது இந்த மாதிரி ஆக்ட் படி செய்யக்கூடாதுன்னு அன்னைக்கு தான் இப்போ இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் குரூவல்டி டு அனிமல் ஆக்ட்ங்கிறதுல கொண்டு சொல்ல, ஓஹோ அதை கொண்டாந்து போட ஏன் நாங்கள் நடத்தி முடிச்சுட்டோம், நாங்கள் நடத்த போகிறோம் வீடியோ பாருங்கன்னு சொல்லிட்டு நடத்திட்டோம். நடத்தணும்னு அந்த அதிகாரி என்ன பண்ணார், இல்லைங்க நீங்கள் யாராவது 2 பேரை மட்டும் சொல்லிடுங்க, நாங்கள் கேஸ் எடுத்து போகிறேன்னு எங்களை விட மாட்டாங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் வேறு நடத்தி விட்டீங்கன்னாரு. நான் எதுக்கு, நான் தான் நடத்துகிறேன், என்னை அரெஸ்ட் பண்ணிக்க. ஏன் தேவையில்லாமல் அர்த்தம் சொல்கிறேன், நான் தான் நாட்டாமே, நான் தான் நாட்டு தலைவர், நான் தான் இப்போ நடத்தியிருக்கேன். அப்படியே அவங்களும் சொல்கிறேன் என்னை கேஸ் எடுத்துக்கணும். இல்லை சார் என்ன சார் நான் பயப்படுறேன், ஏன்னா கூட்டம் கூடிடுச்சு. அப்புறம் எவ்வளோ சமாளினாலும் பயந்துட்டு இருந்தேன். நான் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 பேசி வைக்க முடியல. அப்புறம் அவர் அதிகாரிக்கு அவருடைய அஃபீஷியல்ஸ் ஹையர் அஃபீஷியலுக்கு கொடுத்தாப்புல. அவர் நானும் கிட்டத்தட்ட 1/2 hour அவர் நார்த் இந்தியன் நினைக்கிறேன். இப்போ ஒன்று கேளுங்க, இப்போ சட்டத்தினுடைய போராட்டம் தான். இப்போ சட்ட நுணுக்கத்தால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணணும். இன்னைக்கு என்ன கேட்டீங்கன்னா, இந்த சட்ட நுணுக்கப்படி என்ன கேட்டீங்கன்னா, இவங்க இன்னைக்கு ஆர்டினன்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கான்னு சொன்னால், அதாவது மத்திய அரசு எனாக்ட் பண்ணக்கூடிய இந்த ஆக்ட் அனிமல் வெல்ஃபேர் ஆக்டும் அதுக்கும் மத்திய அரசு பண்ணியிருக்க காரணத்தினால நியாயமாக மத்திய அரசு தான் இந்த ஆர்டினன்ஸை இஷ்யூ பண்ண வேண்டிய நிலைமை. அதே சமயத்தில் ஆல்டர்னேட்டிவாகவும் சில ப்ரொவிஷன் இருக்கு. இதை என்ன கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்டுன்றது இருக்குது.
2009 ஏற்பட்டதனுடைய விளைவு என்ன கேட்டீங்கன்னா, ஒரே சப்ஜெக்டில் 2 ஆக்ட் பாஸ் பண்ணிட்டாங்க. ஸ்டேட்டும் 2009 இதே சப்ஜெக்ட் பண்ணிட்டாங்க, அவங்களும் பண்ணிட்டாங்க. இந்த 2 ஆக்ட்லையும் கிளாஷ் பண்ணுற போது வந்து இந்த டிஸ்பியூட்டுக்கு வந்து பிரசிடென்ட் ஷுட் பி கிவன் ஒன்லி டு தி சென்ட்ரல் கவர்மெண்ட். ஏன்னா அவங்களோட ஆக்ட் இல்லையா. இந்த சூழலில் இதில் என்ன பண்ண, இவங்க ஆக்ட் பண்ணி அனுப்பிச்சதில்ல, பாஸ் பண்ணி அனுப்பிச்சதில்ல, அதாவது பிரசிடென்ட்டுடைய ஒப்புதல் வாங்கலை, ரிசர்வேஷன் வச்சுட்டாங்க. அதே சமயத்தில் அவங்க அப்போஸ் பண்றதுனால இவங்களாம் ஒன்றும் பண்ண முடியல, இன்வால்வ் பண்ணிட்டாங்க இந்த சூழல். அதே நேரத்தில் இந்த ஆர்டினன்ஸ் இஷ்யூ பண்றதுக்கு இந்த மாணவர்களுடைய இந்த இயக்க வருவதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, நாங்கள் எல்லாம் பட்ட கஷ்டங்களில 2006 பட்ட கஷ்டங்கள் அத்தனையும் நாங்க சொல்லல, உங்கள் மூலமாக மீடியாக்கள் மூலமாக மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் மத்திய அரசு செய்ய வேண்டியதை அவங்க தான் செய்யணும், அவங்க தான் ஆர்டினன்ஸ் இஷ்யூ பண்ணணும். ஏன்னா இது எந்த சம்பந்தப்பட்டன்னு சொன்னா, இது மத்திய அரசுடைய ஆக்ட் சம்பந்தப்பட்ட சமாச்சாரம், அவங்க தான் போகணும். இது சில காரணங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்ன கேட்டீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் வந்து அதாவது அவங்களுடைய பீரியட்ல இந்த பிரசிடென்ட் என்ன கேட்டீங்கன்னா, அடிக்கடி வந்து டியூ ப்ராசஸ்ல போகாமல் அவசர சட்டத்தின் மூலமாக செயல்படுத்தக்கூடாது என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவனுடைய எண்ணம். இதை சில இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஆகையினால்தான் இந்த மத்திய அரசு நம்ம மறுபடியும் போட்டோம்னு சொன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியும், இந்த ராஜ்யசபாலையும் அது மெஜாரிட்டி இல்லாத காரணத்தினால எத்தனை அளவில் நடந்தது என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். பார்லிமெண்ட் எவ்வளோ ப்ராப்ளம் இருந்ததுலாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதற்கான ராஜதந்திரமாக பிரைம் மினிஸ்டர் அவர்கள் ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸை செலக்ட் பண்ணி இந்த கட்டாய நிலைமை ஏற்பட்ட பொழுது, இன்னைக்கு மாணவர்கள் இன்னைக்கு இந்த எவ்வளவு இருந்திருக்கிறார் என்று சொன்னால் நாங்கள் ஒன்றும் சொல்லலை, உங்களுடைய மீடியாக்கள் மூலமாக நாங்கள் பட்ட கஷ்டங்களை எல்லாம் மத்திய அரசும் மாநில அரசும், ஏன்னா இன்னைக்கு வந்து பீட்டாவினுடைய தூண்டுதல் மூலமாக நீதிமன்றத்தை அணுகி முட்டுக்கட்டை போட்டு விட்டதன் விளைவாக அதை எப்படியும் நிவர்த்தி பண்ணி கொள்வதற்கு ஒரே வழி சட்ட நுணுக்கம்தான். அங்கேதான் சட்ட போராட்டம் தான் நடந்து கொண்டிருந்தது. ஆக மாநில அரசையோ மத்திய அரசையோ பெரும்பாலும் சொல்ல முடியும் சார், அவருடைய உதவி எங்களுக்கு தேவை, உதவி பண்ணினார்கள். ஆனால் திருப்தியா திருப்தியாங்கிற அது வேறு பிரச்சனை. ஆனால் உண்மையிலேயே என்ன நெருக்கட்டான நிலைமை ஏற்படுன்னு சொன்னா, அந்த நிலைமையெல்லாம் கண்டு, அதாவது நாங்கள் எல்லாம் மத்திய அரசுக்கு 1900 மொத்தமாவே பழைய கதைகள் பேசுற மாதிரி இருக்கு. இப்ப என்ன தெளிவா கேட்கணும்னா, மாநில அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கு இல்லையா, அதுல மாணவர்கள் திருப்தி இல்லைன்னு சொல்றாங்க, மத்திய அரசு தான் சட்டம் திருத்தணும்ன்றாங்க. இல்ல கோரிக்கை என்ன, உங்களுடைய எதிர்பார்ப்பு? அதாவது மத்திய அரசு ஏன் மத்திய அரசு ஏன் பண்ணலைங்கிறக்காண்டி காரணம் சொன்னேன், புரிஞ்சுக்கிட்டீங்களா? மத்திய அரசு ஏன் தலையிடவில்லை என்று சொன்னதுனால நான் சொன்னேன். நியாயமாக மத்திய அரசுடைய சட்டம் அது. ஆக மத்திய அரசுடைய சட்டத்தின் விளைவாக 1960 எனாக்ட் பண்ணக்கூடிய இந்த அனிமல் வெல்ஃபேர் ஆக்டும் பிசிஏ ஆக்டும் மத்திய அரசுடைய சட்டம். ஆனா அனிமல் வெல்ஃபேர் கோட் என்பது அதை ஸ்டாட்யூட்டரி பாடி ஸ்டேட் மூலியமாக உங்கள் ஆர்டினன்ஸ் இஷ்யூ பண்ண முடியும் என்று வழிகாட்டி சொல்லி, அதன் பிறகு இதை முயற்சி பண்ணி இதை என்ன பண்ணான்னா, இதே வந்து எமர்ஜென்சி மூலமாக அவசர சட்டத்தின் மூலமாக இதை, அதாவது இந்த காளை மாடுகளை வந்து நிறுத்துகின்ற அளவுக்கு அந்த அளவுக்கு என்ன பண்ணா ஆர்டினன்ஸ் தயார் பண்ணி கொண்டு வந்து பிரசிடென்ட் கையெழுத்தாகி, கவர்னர் கையெழுத்தாகி, பிரசிடென்ட் கையெழுத்தாகி எல்லாம் முடிஞ்சு ஆர்டினன்ஸ் இப்போ இஷ்யூ பண்ணிட்டாங்க. இந்த இஷ்யூ பண்ண நின்று கேட்டீங்கன்னா இது வந்து டெம்பரரி 6 months தான் வேலிடு. அதனால என்ன பண்ணாங்கன்னா, இது தட் மஸ்ட் பி ராட்டிஃபைட். அதனால 6 மாதத்துக்குள்ள போகாம நாள் கிடக்குறாம நாளைக்கே வந்து அசம்பிளியில் நாங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணி, இவங்க மெஜாரிட்டி நிச்சயம் யாரும் நிச்சயமா அது தவிர்க்க போறதில்லை, எதிர்கட்சி தவிர எல்லா கட்சிகளும் என்கிற காரணத்தில் ஆட்டோமேட்டிக்காக பயன்பெறும். இன்னைக்கு மேல் சபையும் கிடையாது, உடனடியாக 2 நாள் முடிஞ்சு போயிடும், விஷயம் முடிஞ்சு போயிடும். அப்போ ஆக்ட் ஆயிடும், சட்டம் ஆயிடும். சட்டம் என்பது ஏற்றப்பட்டு விட்டது. இப்போ இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்குது எமர்ஜென்சி ஆர்டினன்ஸு, அதாவது அவசர சட்டம். இதே அவசர சட்டத்தை வடிவமைத்து கொடுத்து விட்டு மெஜாரிட்டி ஆக்ட் பண்ண உடனே மறுபடி பிரசிடென்ட் கையெழுத்து ஆகிற போது சட்டம் ஆயிடுது இல்லையா? சட்டம் பயந்துட்டா சட்டம் இயற்றின பிறகு அதுக்கு என்ன போட்டாங்கன்னா, மறுபடியும் போய் ட்ரை பண்ணத்தான் அவன் சொல்லிட்டு தான் இருக்கான், போக போறோம். ஏன்னா அவன் பல லாயரை கன்சல்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, கேவியட் போட்டு வச்சிருக்காங்க. இதுக்குள்ள சட்டங்கள் ஏற்றி முடிஞ்ச உடனே சட்டம் ஏற்றுனா பெர்மனண்டாவே இவங்களுக்கு போறதுக்கு இடம் இல்லை. அவனே என்ன சொல்லியிருக்கான், ஏற்கனவே இவங்க வந்து இந்த காலை மாடு நோட்டிபிகேஷன் சமாச்சாரமா எக்ஸம்ஷன் கொடுத்ததை
சட்ட நுணுக்கம் இல்லாமல் அது குறைபாடு இருந்ததுனால எங்களால் வாங்க முடிந்தது, ஸ்டே வாங்க முடிந்தது. இப்போ கேர்ஃபுல்லாக சட்ட நுணுக்கத்தோடு போகின்ற காரணத்தினால, கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் இருக்கின்ற காரணத்தினால, ஆர்டினரி கொண்டு போகிறதுனால, பிரசிடென்ட்டும் கையெழுத்து போட்ட காரணத்தினால அவங்க கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க நோ அப்ஜெக்ஷன், அவங்க கன்சென்ட் கொடுத்ததுனால இது அந்த ப்ராசஸ் தேவையில் இவங்களுக்கு வேலிடாக இருக்கும், சட்டமாகிவிடும் என்று அவனே சொல்லியிருக்கான் இல்லையா? இது அதனால இது வந்து கொஸ்டின் பண்றதுக்கு வழியே கிடையாது கான்ஸ்டியூஷனலா. அதனால 2 முறை அவங்க பண்ணலாம், பண்ணாத காரணம் அதுக்கு தான் சொன்னீங்க வேண்டாண்டி சொல்ல வேண்டாண்டியே. ஏன்னா அடிக்கடி பண்ணக்கூடாங்கிற காரணம் அவாய்ட் பண்ணுவதற்காக ராஜதந்திரமாக வேறுகுணமாக போய் அவர்கள் போது சம்மதம் கொடுத்து ஹோம் மினிஸ்டர்ல இருந்து சென்ட்ரல் அந்த கேபினட் மினிஸ்டர் கொடுத்து அட்வைஸ் மேல அவர் கையெழுத்து போடுற, பிரசிடென்ட் கையெழுத்து போடுறாரு. புரியுதா? இதே ப்ராசஸை மறுபடியும் என்ன பண்றோம்னா எமர்ஜென்சி பண்ணிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணி சட்ட வடிவை கொடுத்து இந்த அசம்பிளியில் கொடுத்து மெஜாரிட்டியோட கையெழுத்தாகி முறைப்படி பிரசிடென்ட் கையெழுத்தாறுவது வரவே முடியாது. இந்த ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் அர்த்தம் சொல்லிட்டு இருக்காங்க. நிச்சயமாக ஆகையினால தொடர்களுங்க, ஆகையினால நிச்சயமா மாணவர்கள் பயப்படுறதுக்கு காரணம் இருந்தாலும் கூட அவங்க சொல்லித்தான் சொல்லணும். கண்கட்டினா அவங்க வந்து நாங்கள் கட்டாயப்படுத்த முடியாது. ஏன்னா அவங்க தான் மீடியாக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்களே தவிர நாங்கள் சொல்லாலும் கூட அவங்களுக்கு எதிர்காலம் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு உரிமை இருக்கிறது புரிந்து கொண்டு எப்படியும் நிரந்தரமாக வேண்டும் என்று சொல்றது காரணம் சட்டத்தை கொண்டு வரும் என்று சொன்னாங்க. சட்டம் ஆக்கப்பட்டு விடுகிறது. ஆகையினால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால மாணவர்கள் தான் முடிவு, நாங்கள் வித்ட்ரா பண்ண சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக இது யாரும் சேலஞ்ச் பண்ண முடியாது.